ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி ரவை வச்சு வடகம் எப்படி செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் ஒரு 100 கிராம் ரவை இருந்தாலே போதும். ஆவியில் வேக வச்சு எடுக்கிற ஒரு ரவை வடகம் தான் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு 100 கிராம் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரவை, நெக்ஸ்ட்டு மைதா 1 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். அடுத்து ஒரு 200 ml போல் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே 200 mlயும் நீங்கள் ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 1/4 கப் நாங்கள் சேர்க்குறோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மொத்தமாக நாங்கள் ஒரு 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கோம். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 100 கிராம் ரவைக்கு ஒரு 3/4 கப் போல் நம்ம தண்ணி மொத்தமாக சேர்த்துருக்கோம். ஒரு அகலமான கடாயில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு இட்லி பிளேட்டை இந்த மாதிரி வச்சு மூடிக்கோங்க. இந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி பானை வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் நம்ம டைரெக்டாக ஊற்றிக்கலாம். இப்போ நாங்கள் குட்டி குட்டி பிளேட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம அந்த மாவு சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதை நல்லா சுற்றி விட்டுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா அது அந்த கிண்ணம் ஃபுல்லாக வந்துடும். ஸோ உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் இட்லி தட்டில் கூட ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது குட்டி பிளேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சுற்றி சுற்றி நம்ம பிளேட்டெல்லாம் ஃபில் பண்ணிக்குவோம். இப்போ நம்மளோட அந்த இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பிளேட்டெல்லாம் மேலே அடுக்கி வச்சு இதை மூடிக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 40லேருந்து 50 செகண்ட் தான் ஆகும். சீக்கிரம் வெந்துடும். இதை அடுக்கி வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்குவோம். இப்போ ஒரு 50 செகண்ட் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா மாவு கலர்லாம் நல்லா மாறி இருக்குது. உங்களுக்கு இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நீங்கள் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் போட்டுக்கோங்க. அது நல்லா சூடெல்லாம் ஆறிடும். ஒரு 10 செகண்டில் சூடு ஆறிடும். நீங்கள் அதை வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் ஓரத்தெல்லாம் அந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் கையிலேயே எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது நல்லா ஸ்லைஸ் மாதிரி வந்துடும். அதை நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்துருச்சு உங்களுக்கு. இதே மாதிரியே நீங்கள் ஊற்றி வச்சுருக்க எல்லா அப்பளத்தையும் வடகத்தையும் நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம். நம்ம அந்த மாதிரி பிளேட் இல்லைனாலும் இந்த மாதிரி குட்டியாக கிண்ணம் இருந்தாலும் அதுலேயும் நம்ம வச்சுக்கலாம். அது காமிக்கிறதுக்காக தான் இன்னொரு வாட்டியும் நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு பிளேட் மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு பிளேட் வச்சும் நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். ஒரு 50 செகண்டில் உங்களுக்கு வெந்துடும். இந்த கலர் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ இதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கணும். ஒரு 10 செகண்டில் உங்களுக்கு அது நல்லா கூல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ஸ்பூன் வச்சு அதோட ஓரத்தெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னாலே அது நல்லா வந்துடும் உங்களுக்கு.
இந்த மாதிரி எல்லா வடகத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சு அதை வந்து வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடும். இப்போ இந்த வடகத்தை நம்ம வறுத்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா பெருசாக விரியுது உங்களுக்கு. சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.